வாழ்க்கையிலே பாருங்க, சோதனை மேல் சோதனை. வாழ்க்கையிலே 1 வந்தா பரவாயில்ல, 2 வந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எப்படி வாழ்க்கை வந்து ஒரு நரகமா வாழ்க்கை இருக்குங்க. வாழ்க்கை வந்து மூஞ்சில ஒரு சந்தோஷமே இல்லை. எப்ப பார்த்தாலும் எப்படி மூஞ்சி ஒரு துக்கமாவே இருக்கு. மூஞ்சி வந்தது இதுக்கே பார்த்தா அசியமா இருக்கு பாக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படிதான் நம்ம என்ன பண்றோம், அப்படிதான் எனக்கு இருக்கிறோம் வந்து. ஏன் இங்க யோவேல பார்க்கும்போது பச்சை கிளி விட்டதே வெட்டிகள் திணிச்சா வந்து, நம்ம சம்பளம் வாங்கிட்டு ஒருத்தன் வரான், காசு கொடுங்க வாங்கிட்டு போறான், கொஞ்சம் காசு இருக்கு இன்னும் இன்னும் வரான், அந்த மிச்ச காசு கொடு. நம்முடைய காசெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க வந்து. எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் சாப்பிட்டு நமக்கு எதுவுமே இல்லை. வாழ்க்கையில கூட சம்பாதிக்கிறோம், ஆனா வயிறு ஃபுல்லாக மாட்டேங்குது. சம்பாதிக்கிறோம், வீட்டுல பணம் இருக்க மாட்டேங்குது. வீரோட ஃபுல்லா காலியா தான் இருக்கு இப்போ வந்து. ஆனா நிறைய சம்பாதிக்கிறோம், எங்க போகுது? ஒவ்வொருத்தன் வாங்கி பிச்சுட்டு போயிடுறான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து. அதாங்க சொல்றாரு ஆண்டவர், பச்சை கிளி விட்டது என்ன பண்ணுதா, வெட்டி கிளி தின்னுச்சான். வாழ்க்கையிலே வந்து உங்க வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமே இல்லை. அப்படி வர மாதிரி வருது, எல்லாம் காணாம போகுது. அதுக்கு சொல்ற ஆண்டவர் இங்க, அதுக்கு என்ன நீங்க செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு அவங்களை பார்த்து, அழுகையோடு புலம்பலோடு உபவாசத்தோடு என்ன பண்ணுங்க, திரும்புங்கன்றாரு வந்து. எது திரும்பணுமா வந்து, அந்த வசனம் அழகா போட்டுக்கு இல்லையா வந்து, ஸ்தோத்திரம். ஆதலால் நீங்கள் இப்போதே உபவாசத்தோடு உங்கள் முழு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இதயத்தை என்ன பண்ணுங்க, என்னிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் சொல்றாங்களா இங்க வந்து? கர்த்தர் சொல்றார். எப்படி திரும்பணுமா வந்து, அப்படியே நீங்க அப்படியே போயிட்டீங்க ஆண்டவர் விட்டு, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் செஞ்சுட்டீங்க. வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வருது. வாழ்க்கையில உனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஆண்டவரே இருக்கு பிரச்சனை வந்துக்கான என்ன பண்ணணும் ஆண்டவர் கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சரி வா உன்னை மனுஷன் ஆண்டவர் சொல்லலாங்க வந்து. எப்படி திரும்பணுமா வந்து, உபவாசத்தோடு. ஏன்னா நீ பண்ண பாவம் அப்பேற்பட்ட பாவம், நீ செஞ்ச காரியம் அப்பேற்பட்ட செஞ்ச காரியம். நீ வந்து இது சாதாரணமா கவனா போக சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு பார்க்கற விளம்பரத்துல கூட, இது சாதா சோப் போட்டா போகாது. என்ன பொண்ணுக்கு வந்து சர்ஃப் எக்ஸல் போடணும், அப்போதான் போகணும் காட்டுறான் பாருங்க. அதையும் காட்டி இதையும் காட்டு, 2 காட்டுவாங்க. அதே மாதிரி சில நேரங்கள்ல சாதாரண ஜபத்தினால் சில காரியங்கள் போகும். சில ஜபங்கள் சொல்றாரு இங்க வந்து, உபவாசத்தோடு அழுகையோடு புலம் என்ன பண்ணமா வந்து ஜெபிக்கணும். இதுதான் முக்கியம். எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு வந்து நீ திரும்புறது எப்படின்னா வந்து, போய் வந்து காக்கா மாதிரி கூடாது. இன்னைக்கு சில வீடுங்களை அப்படிதான் இருப்பாங்க. நஞ்சா போவாங்க, நஞ்சா வருவாங்க, நஞ்சா வருவாங்க. அந்த வீடு, அது வீடோ சபையோ, நம்ம காக்காவா புறாவா? புறா. யார் சொன்னாங்க புறான்னு சொல்லிட்டு? கரெக்டா புறா. நம்ம எல்லாம் புறாதான் வந்து. காக்கா என்ன பண்ணுமா வந்து, இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிடும், மறுபடியும் வரும், மறுபடியும் போகும். அந்த காக்காவோட வேலை தெரியுமா வந்து, அது போகிறதும் வருகிறதுமா இருந்துச்சா வந்து. அதான் பைபிள்ல போட்டிருக்காரு. போகும், நஞ்சா போகும், நஞ்சா வரும், நஞ்சா வந்து. புறா அப்படி கிடையாது, போயிட்டு வந்துச்சு ஸ்டே பஞ்சாவல் தான். இன்னைக்கு விசுவாசிங்க எப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்கு. போவாங்க, போற தப்பில்ல வந்து, ஆனா மறுபடியும் வந்தா திரும்பி போக கூடாது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை தலைவி சொல்றேன், ஒரு வீட்டுல வருகிற தலைவி வந்து எப்படி இருக்குன்னா வந்து, சண்டைப்பட்டு போலாம் தப்பில்லை. அதுவே என்ன பண்ணக்கூடாது, வழக்கம் வந்து பழக்கம் மாறக்கூடாது. போயிட்டு வர்றதுன்னா அந்த கணவனுக்கு எப்பவுமே எப்ப சொன்னாலும் சரி போயிட்டு வாங்க, பாய் போயிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஏன் போதியா எதுக்கு அப்படிதான் கேட்பான் கணவன். அடுத்த வாட்டி சொன்னச்சுக்க வந்து சரி போயிட்டு வா. மறுபடியும் கேட்கும் போது சரி ஓகே சந்தோஷமா போயிட்டு வா. அப்படிதான். ஒரு வாட்டி போனா கொஞ்சம் கஷ்டமா சொல்லுவாங்க, அடுத்த வாட்டி போனா அது ஈஸியா ஆயிடும். எந்த ஒரு வாழ்க்கையில இதுதாங்க. ஆனா ஒரு விஷயம், மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம செய்கிற காரியம் மறுபடியும் நம்ம செய்யாத படிக்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, முழு இதயத்தோடு வா. நீ வந்தா எப்படி வரணும்னா முழு இதயத்தோடு. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மை ஒரு ஸ்தானத்துல வச்சிருப்பாரு. ஒரு வேலை ஸ்தானமோ, அது ஒரு குடும்பமோ, அது ஒரு சபையோ, நம்ம எங்கே கர்த்தர் நம்ம வச்சிருக்காரு. சில நேரங்கள் நம்ம என்ன பண்றோம், பிரச்சனை பண்றோம். அது வீடோ சபையோ வேலையோ நம்ம போயிடுறோம் வந்து. ஆனா மறுபடியும் நம்ம திரும்பி வரும்போது எப்படி வரணும் தெரியுமா வந்து, முழு இதயத்தோட வரணும். நான் போக மாட்டேங்க, நான் எங்கே இருப்பேங்க. முழு இதயம். அதான் சொல்ற ஆண்டவர்,
நீ சும்மா வந்து உனக்கு பிரச்சனை முடிஞ்சாலும் திருப்பி நீ போயிடும். அது கிடையாது. வாழ்க்கையை வந்து இந்த வாட்டி வந்து எப்படி வரணும்னா வந்து முழு இதயத்தோட வரணும். வந்து பைபிள் வார்த்தை இருக்கு, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல வாழ்க்கை. சில நேரங்களில் நான் பார்க்க சில குடும்பங்களை பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குருவி தன் கூட்டை கலைச்சிடுமா, கலைச்சு என்ன பண்ணுமா, போயிடுமா. அது எங்க போய் தங்கும், அடுத்தது எங்கேயும் தங்காது. அங்க இங்க 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 ஃபுல்லா அலையுமா. வந்து அப்ப இருக்கு நம்ம வாழ்க்கை கூட. அல்லேலூயா. திரும்புங்க. இடிவந்த ஆண்டுகிட்ட முழு இதயத்தோடு, முழு இதயத்தோடு எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, எனக்காக வரல, எனக்காக வரல. அப்ப யாருக்காக வந்தீங்க? உங்களுக்காக தான் வந்தேன். எந்த ஒரு காசு யாருக்காக செஞ்சேன்? உனக்காக தான் செஞ்சேன், உனக்காக செஞ்சேன். ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு இங்க வந்து முழு இதயத்தோட திரும்புங்க. அல்லேலூயா. முழு இதயத்தோடு திரும்பி வாங்க. இன்னைக்கு சபை விசுவாசிகளே, சபைக்கு போகிறதான தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த சபையில நீங்க இருக்கலாம். வந்து இன்னைக்கு சபை விட்டு நீங்கள் தூரமா இருக்கலாம். வந்து எனக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை உங்களை பார்த்து உன் ஸ்தானத்தை நீ இழந்து போயிருக்கலாம். வந்து ஆனா மறுபடியும் ஆண்டவர் சொல்றவங்களை பார்த்து திரும்புங்கள். உங்க ஆலயத்துக்கு திரும்புங்கள், உங்க ஸ்தானத்துக்கு திரும்புங்கள். ஆண்டவர் பக்கம் முழு இதயத்தோடு திரும்ப. அதான் சொல்றாரு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு நான் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்கள் பிரிந்து, தகப்பன் தாய் பிரிந்து, மனைவி கணவன் பிரிந்து நீங்க தனித்து இருக்கலாம். வந்து ஆண்டவர் சொல்ற மறுபடியும் குடும்பங்களை கட்டுவேன். திரும்புங்க. அல்லேலூயா. திரும்புங்க, முழு இதயத்தோடு திரும்புங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் கட்டுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் அவர் பக்கம் திரும்பி நம்ம பார்த்தோம்னா போதுங்க, அவர் அப்படியே கோபத்தெல்லாம் போயிடும். இருக்காங்க அவர் கோபம் எல்லாம் போயிடுங்க. ஸ்தோத்திரம். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, கெட்ட குமாரன் சொல்லுவாங்க இல்லையா. வந்து அவர் கெட்ட குமாரனோ மாந்திரன் குமார் நல்ல குமார், நம்ம பைபிள்ல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அவன் கெட்ட பையன் கெட்ட பையன் சொல்லிட்டு. வந்து ஆனா கடைசியில் அவன் நல்ல பையன் ஆயிட்டான். வந்து நல்லவங்க எல்லாம் கெட்டவங்களா மாறுறாங்க, கெட்டவங்க நல்லவங்களா மாறுறாங்க. எனக்கு வந்து இல்லையா, நேத்து வரைக்கும் நல்லவன் இன்னைக்கு கெட்டவனா மாறுறான், இன்னைக்கு கெட்டவன் நாளைக்கு நல்லவன் மாறுவான். நமக்கு யார் இன்னைக்கு இவன் நல்லவன் கடைசி வரைக்கும் நல்லவனா இருப்ப நம்ம நம்ப முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னைக்கு நல்லவன் நாளைக்கு கெட்டவன். இங்கே ஒரு 2 பேர் அண்ணன் தம்பிங்க அப்பா கிட்ட இருக்காங்க. இப்ப வந்து இவங்க 2 பேருமே வந்து என்ன போகாத காலமும் தெரியல சொல்லுவாங்க, யாரு கண்ணு பட்டதோ தெரியல. வேற இந்த 2 பேருக்கு கூட மனசுக்கு சண்டை வருது. அப்பா கிட்ட நான் இருக்க மாட்டேன்னு சொல்றான் சின்ன பையன். வந்து அது ஏன் தெரியல,